டிஆர்டிஓ வந்து ஒரு பாலிஸ்டிக் மிசைலுக்கான ஃப்ளைட் டெஸ்ட்டை வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நியூ ஜென்ரேஷன் பாலிஸ்டிக் மிசைலான அக்னி பிரைமோட ஃப்ளைட் டெஸ்ட்டை டிஆர்டிஓவும் எஸ்எஃப்சின்னு சொல்லப்படுற ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்டு இணைஞ்சு இந்த ஃப்ளைட் டெஸ்ட்டை ஒடிசா கோஸ்டில் இருக்கக்கூடிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்டில் வச்சு வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளைட் டெஸ்ட்டில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி, டிஆர்டிஓவோட சீனியர் அஃபீஷியல்ஸ், அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட், டிஃபென்ஸ் ஸ்டாஃபோட சீஃப் எல்லாம் இந்த ஃப்ளைட் டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அக்னி பிரைம் அல்லது அக்னி பீன்னு சொல்லப்படுற இந்த பேலிஸ்டிக் மிசைல், நியூ ஜென்ரேஷன் பேலிஸ்டிக் மிசைல் வந்து எம்ஆர்பிஎம் சொல்லப்படுற மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைலுங்க. இதை வந்து உருவாக்குனது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனான டிஆர்டிஓ வந்து இந்த அக்னி பிரைம் நியூ ஜென்ரேஷன் பேலிஸ்டிக் மிசைலான அக்னி பிரைமை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த அக்னி பிரைமில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் இந்த அக்னி பிரைமில் இருக்குங்க. அக்னி 1 அப்புறம் அக்னி 2 மிசைல்ஸோட வெற்றியை தொடர்ந்து இந்த அக்னி பிரைமை வந்து இப்போ உருவாக்கியிருக்காங்க. அக்னி பிரைமோட ஸ்ட்ரைக் ரேஞ்ச் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 2000 கிலோமீட்டருங்க. அதாவது 1000லேருந்து 2000 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய டார்கெட்டை வந்து இந்த அக்னி பிரைமால் தாக்க முடியும். இது வந்து அக்னி 4 அப்புறம் அக்னி 5ஓட டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் தான் இந்த அக்னி பிரைமுங்க. அதாவது அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த அக்னி பிரைமு. அக்னி பிரைமில் இருக்கக்கூடிய அப்கிரேட் வந்து என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்போசிட் மோட்டர் கேசிங், மேனுவரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள், இம்ப்ரூவ்ட் ஃபியூவல்ஸு, அட்வான்ஸ் நேவிகேஷன் அண்ட் கைடன்ஸ் சிஸ்டம் வந்து இந்த அக்னி பிரைமில் இருக்குங்க. இது என்ன அப்படிங்கிறத வரிசையை பார்ப்போம். அக்னி பிரைம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டிருக்கனால இது வந்து லைட் வெயிட்டாக மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாக இருக்குங்க. இந்த காம்போசிட் மெட்டீரியலால் உருவாக்கப்படுறதுனால இந்த லைட் வெயிட்டும் ஸ்ட்ரென்த்தும் இருக்கிறதுனால இதை டிசைன் பண்ணுறதுலையும் சரி, ப்ரொடக்ஷன்லையும் சரி இந்த அக்னி பிரைம் வந்து ரொம்ப இலகுவாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அக்னி பிரைம் வந்து 2 ஸ்டேஜ் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேலிஸ்டிக் மிசைலுங்க. இதை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு ட்ரக்கில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இதோட ஃபியூயல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஃபியூயல் அப்படின்னு சொல்லப்படுது. சாலிட் ஃபியூயலை வந்து நம்ம எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவளி ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பவுடரில் தான் இருக்கும். அதோட ஃபியூயல் வந்து பவுடரில் தான் இருக்கும். அது மாதிரியான ஃபியூயல் சிஸ்டம் தான் இதில் வந்து இருக்குது. இதோட ஃபியூயலையும் ஆக்சிடைசரையும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணி சாலிட் ப்ரொப்பலண்ட்டாக அதோட சாலிட் சிலிண்டரில் வந்து பேக் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து சாலிட் ஃபியூயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எளிமையாக அப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சாலிட் ஃபியூயல் தான். அதிலிருந்து ஆற்றல் வந்து கிடைக்குது. அது மாதிரியான ஒரு ஃபியூயல் சிஸ்டத்தை தான் இந்த அக்னி பிரைமில் வந்து வச்சுருக்காங்க. அக்னி பிரைமில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி 5 நம்ம நாட்டோட முதல் இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலான அக்னி 5 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கேனிஸ்டர்லேருந்து லான்ச் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த அக்னி பிரைமையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேனிஸ்டர்லேருந்து லான்ச் பண்ணிக்கலாம். அக்னி 5ல் இருக்கக்கூடிய ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டருங்க. அக்னி பிரைமோட ரேஞ்ச் வந்து 1000லேருந்து 2000 கிலோமீட்டரு. அக்னி பிரைமில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி 3ஐ விட பாதி எடை கொண்டதுங்க அக்னி பிரைமு. அது மட்டும் இல்லாமல் ஓல்டு ஜென்ரேஷன் மிசைலான பிருத்வி 2, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4 இருக்குது பார்த்தீங்களா, இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த நியூ ஜென்ரேஷன் பேலிஸ்டிக் மிசைலை வந்து டிஆர்டிஓ வந்து உருவாக்கியிருக்காங்க. மேக்ஸிமம் மேனுவரபிலிட்டி அகேன்ஸ்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதை பற்றி நாம் எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஈரான் வந்து ட்ரோன் மூலமாகவும் பேலிஸ்டிக் மிசைல் மூலமாகவும் இஸ்ரேலை வந்து தாக்குனாங்க. அப்போ இஸ்ரேல் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அமைச்சிருக்காங்க. அதன் மூலமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோனையும் இந்த பேலிஸ்டிக் மிசைலையும் பார்த்தீங்கன்னா தாக்கி தங்களை வந்து தற்காத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து உடச்சி தன்னோட தாக்குதலை வந்து துல்லியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அக்னி பிரைமை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த அக்னி பிரைமில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து குழப்பி அல்லது அதை முறியடித்து தன்னோட இலக்கை வந்து துல்லியமாக வந்து தாக்கக்கூடிய ஒரு அம்சம் வந்து இந்த அக்னி பிரைமில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலான அக்னி 5க்கும் அக்னி பிக்குள்ள வித்தியாசம் என்ன, அக்னி பிரைமுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி 5ஓட ரேஞ்சு வந்து 5000 கிலோமீட்டர் இருக்கிறதுனால சீனாட்டிருந்து நம்ம நாட்டை வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னி பின்னு சொல்லப்படுற அக்னி பிரைமோட ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 2000 கிலோமீட்டர் இருக்குங்க. அதனால வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவை வந்து தற்காத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இந்த அக்னி சீரியஸ் வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஏன்னா ஏகப்பட்ட அக்னி இருக்குது பார்த்தீங்களா. இந்த அக்னி சீரியஸை வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து, அதாவது முன்னாள் ஜனாதிபதிக்கு முன்னாடி 1980 அப்போ வந்து அவர் ஜனாதிபதி கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாப்புல. அப்போலேருந்து தான் இந்த அக்னி சீரீஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த அக்னி சீரீஸில் ஒரு 6வது மிசைல் தான் இந்த அக்னி பிரைமுங்க. இந்த அக்னி அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் அந்த பஞ்சபூத தத்துவத்திலேருந்து அந்த அக்னி அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்து தான் அந்த அக்னி சீரீஸை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். இதில் இந்த அக்னி சீரீஸில் என்ன மாதிரியான அக்னி மிசில்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற பார்த்துருவோம். அக்னி 1 இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 700லேருந்து 1200 கிலோமீட்ரு. அக்னி 2ஓட ரேஞ்ச் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 3000 கிலோமீட்டருங்க. அக்னி 3ஓட ரேஞ்ச் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500லேருந்து 5000 கிலோமீட்ரு. அக்னி 4ஓட ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 கிலோமீட்ரு. அக்னி 5ஓட ரேஞ்ச் வந்து 7000 கிலோமீட்டருக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னி பி அல்லது அக்னி பிரைமோட ரேஞ்ச் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி 1000லேருந்து 2000 கிலோமீட்டருங்க. இந்த அக்னி பிரைமை வந்து உருவாக்கின டிஆர்டிஓன்னு சொல்லப்படுற டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1958ங்க. டிஆர்டிஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி டிஆர்டிஓ பவனில் வந்து அமைஞ்சிருக்கு. டிஆர்டிஓட சேர்மனான சமீர் வி காமட் தான் டிஆர்டிஓ ஏஜென்சியோட எக்ஸிக்யூட்டிவ்ங்க. காணொலி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.